ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகலாமா மக்களே? இது தெரியாம திருப்பதிக்கு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அதுவும் 1 or 2 days கூட ஆகும். எப்படி எளிதா திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவில் நான் உங்களை 7 மலைகளை ஏறி 3550 படிக்கட்டுகளை கடந்து வனவிலங்குகள் நடமாட்டும் பகுதியில கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 3200 அடி உயரத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில ஆந்திரா மாநிலத்தில் மிக முக்கியமான கோவில்னு சொல்லப்படுற திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம். மக்களே, 108 திவ்ய தேசங்கள்ல இந்த கோவில் 75வது திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை கிபி 300லே கட்ட தொடங்கியதாக ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோவிலை யார் திருப்பணி பண்ணிருக்காங்கன்னா தொண்டைமான் மன்னரும், சோழர், பாண்டியர், விஜயநகர் இப்படி பல பேர் இந்த கோவில் திருப்பணி பண்ணிருக்காங்க. முதல் முறையா திருப்பதி போறீங்களா மக்களே? நீங்க அலிப்பிரி நடைபாதையில போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு மறுபெயர் ஒன்று இருக்கு, ஏழுமலையான். நந்திமலை, அனுமான் மலை, நீலதேவி, கருடன் மலை, சேசாமலை, நாராயணமலை, வெங்கடேஸ்வரா மலை 7 மலைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் 3550 படியும், பெருமாளின் 10 அவதார சிலையும், 12 ஆழ்வார்கள் சிலையும், அதைவிட மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையும் இந்த நம்ம நடைபாதையில் பார்க்கலாம். ஒரு முறையாவது அலிப்பிரி நடைபாதையில நடந்து பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவு அழகா இருக்கு.